டூடு டிவி. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருந்தா, விமலா. அவ எல்லா விசேஷங்களுக்கும் பொண்ணுங்களுக்கு மருதாணி வைக்கிற வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா. மருதாணி வைக்கிறதுல அவ அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தா. அக்கா, நீங்க போடுற டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. என் கல்யாணத்துக்கு நான் உங்ககிட்ட தான் மெஹந்தி போட்டுப்பேன். சரிம்மா, கண்டிப்பா போடுறேன். ஆனா அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பனா அப்படின்னு தெரியலையே. விமலா கொஞ்ச நாளா ஒரு மாதிரி சோகமா இருந்தா. அவளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு பயம் வந்துச்சு. அவ சீக்கிரமா செத்து போயிடுற மாதிரி. நீங்க பாரு, விமலா மெஹந்தில என்ன பேட்டர்ன் போட்டிருக்கான்னு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? அட ஆமா, இது வித்தியாசமா இல்ல, ஏதோ ஒரு மாதிரி இருக்கே. சார், என்னோட மகளு ரொம்ப கொடூரமா கொண்டிருக்காங்க. குமார், எல்லாரையும் விசாரணை பண்ண. ஒரு க்ளூ கிடைச்சாலும் கப்புன்னு பிடிச்சுக்கோ. போலீஸ்க்கு இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. கொலை நடந்த இடத்துல அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. கொலைக்கான மோட்டிவும் தெரியல. இத பார்த்தா சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரியும் தெரியல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை சார். இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும் சார். ஏன்னா மறுபடியும் அங்க 2 கொலை நடந்திருக்கு. என்ன? இப்போ எப்படி சார்? 2 பணம் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா போலீஸ்காரங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அப்போ இந்த பக்கம் நகரத்துக்கு நடுவுல இருந்த விமலாவோட வீட்டுல, விமலா, நீ போடுற மெஹந்தி எப்படி இருக்கணும்னா அது எப்பவும் வெளுக்க கூடாது. ஹா 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 ஹா, இந்த மெஹந்தியோட கலர் எப்பவுமே குறையாது. குமார், இந்த கொலையில நான் ஒன்னு காமனா கவனிச்சேன். கொலைகார வெறும் பெண்களை மட்டும்தான் கொன்னுக்கிட்டே இருக்கான். ஆனா ரொம்ப ஷாக் கொடுக்குற நியூஸ் என்னன்னா, எல்லாரோட கையில மெஹந்தி போட்டிருக்காங்க. ஆமா சார், நானும் பார்த்தேன். ஒருவேளை இந்த மருதாணிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாம கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். போலீஸ்காரங்க அந்த எல்லா பொண்ணுங்களோட வீட்லயும் மறுபடியும் விசாரிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது, இறந்து போன பொண்ணுங்க எல்லாரும் சாகிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மெஹந்தி போட்டாங்கன்னு. அதுவும் ஒரே ஒரு பொண்ணு கையால. இப்போ இன்ஸ்பெக்டரோட ஃபுல் ஃபோக்கஸும் மெஹந்தி போடுற விமலா மேல போச்சு. சார், நான் யாரையும் கொலை செய்யல. நான் வெறும் மெஹந்தி மட்டும் தான் போடுறேன். இந்த பொண்ணு மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. இவ மேல ஒரு கண்ணு வை. விமலாவோட இந்த நடவடிக்கையும் அவ மெஹந்தி போடுற எல்லா பொண்ணுங்களும் சாகுறதும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நகரத்துல எல்லா இடத்துலயும் இந்த விஷயம் தெரிஞ்சது. இப்போ விமலா கிட்ட மெஹந்தி போட்டுக்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர், நான் செய்யற வேலையை கெடுத்து நீ தப்பு பண்ணிட்ட. இதுக்கான தண்டனையை கண்டிப்பா நீ அனுபவிப்ப. இது வரைக்கும் நகரத்துல 40 கொலை நடந்திருந்துச்சு. ஆனா கொலைகாரன் போலீஸ்காரங்க கண்ணுல படவே இல்ல. அப்போ திடீர்னு அங்க கொலை நடந்த இடத்துல
இப்போ நீ தப்பிக்க முடியாது. உன்னை கையும் களவமா நாங்க பிடிச்சிட்டோம். நான் எந்த தப்பும் செய்யல. நான் நிரபராதி. நீ அப்பாவியா இல்லைன்னா சீரியல் கில்லரான்னு சட்டம் முடிவெடுக்கும். இவ்வளவு வேன்ல ஏத்து. சார், என்னை விட்டுடுங்க. நான் எந்த தப்பும் செய்யல. இன்ஸ்பெக்டர் விமலா சொன்ன எதையும் நம்ப விரும்பல. அவரு நேரா விமலாவை போலீஸ் வண்டியில ஏத்த போனாரு. அப்போ அந்த பொண்ணை விட்டுடுங்க இன்ஸ்பெக்டர். யார் நீ? முன்னாடி வந்து பேசு. ஏன், உனக்கு வாழ பிடிக்கலையா? கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன், இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன். நீங்க நினைக்கிறத செய்யுங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் நிறைய தடவை சுட்டாரு. ஆனா அந்த நிழலுக்கு எதுவும் ஆகல. சார், இது பேய் சார். நாம உயிரை காப்பாத்திக்க இங்கிருந்து ஓடியாகணும். கடவுள் நம்ம கூட இருக்கான். பயப்படாத, ஒன்றும் நடக்காது. இப்போ என்னுடைய முறை. என்னுடைய இறை இளம் பெண்கள் மட்டும்தான். ஆனா நீங்க எல்லாரும் என் வழியில குறுக்க வந்து உங்க உயிரை நீங்களே விட்டுட்டீங்க. அவங்கள கொல்லாத, அவங்கள போக விடு. இந்த விளையாட்டை எல்லாத்தையும் நிறுத்து. நீ எத்தனை அப்பாவிங்களோட உயிரை எடுத்திருக்க. இதுக்கப்புறம் இந்த வேலையை என்னால செய்ய முடியாது. நீ எனக்கு ரொம்ப உபயோகமான பொருள். உன்னுடைய மெஹந்தியால தான் எனக்கு என்னுடைய இறை கிடைச்சது. ஒருவேளை நான் இவங்க 2 பேரை கொல்லக்கூடாது அப்படின்னா நீ இப்ப செய்யற வேலைய எப்பவும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இன்ஸ்பெக்டர் கோவமா முன்னாடி வர ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த பேய் அவருடைய கழுத்தை பிடிச்சு அப்படியே மேல தூக்கிடுச்சு. நீ எனக்கு தண்டனை கொடுக்கறியா? உன்னால மட்டும் இல்ல, யாராலையும் என்ன அழிக்க முடியாது. அப்போ இன்ஸ்பெக்டரோட கழுத்துல இருந்த ஓம் டாலரை அது பார்த்துச்சு. அதை பார்த்ததும் அதோட சக்தியால அந்த பேய் எரிய ஆரம்பிச்சு அழிஞ்சு போச்சு. பாவம், அந்த பொண்ணுங்களுக்கு எப்படி தெரியும் விமலா போட்ட அந்த மெஹந்தியோட நிறம் எப்பவுமே அழியாது அப்படின்னு? இன்னைக்கும் ஆம்புலன்ஸ்ல ஒரு பிணம் வந்திருந்தது. சில நாட்களா நடந்துகிட்டு இருக்கிற இந்த சம்பவத்தினால டாக்டரும் இன்ஸ்பெக்டரும் ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நின்னுச்சு. ஒரு கான்ஸ்டபிள் டாக்டர் கிட்ட சொன்னாரு, டாக்டர், சதுப்பு நிலம் மறுபடியும் ஒருத்தனை கொன்னுருச்சு. என்ன சொல்ற? ஆமாம் டாக்டர். ஏன்னா அந்த பணம் அந்த சதுப்பு நிலத்தோட பக்கத்தில் தான் கிடச்சிச்சு. என்ன, அதே இடத்துல இன்னொரு பணமா? சரி, அந்த பணத்தை எடுத்துட்டு வாங்க. அப்படியே இன்ஸ்பெக்டரை கூப்பிடு. அந்த பிணத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வந்தாரு. இந்த பணம் எப்படி கிடைச்சது? எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவன் ஃபோன் பண்ணி என்னோட காரு சதுப்பு நிலத்தில் மாட்டிக்கிச்சு, என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னான். நான் அவனை காப்பாற்ற போனேன். அப்போதான் இந்த பணம் கிடைச்சிச்சு. டாக்டர் கொஞ்ச நேரம் அந்த பிணத்தையே பார்த்தாரு. அப்புறம், அங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு பணம் கிடைச்சிச்சு. இது 2வது பணம். என்ன இது? அந்த பணத்தோட காயம் மாதிரியே இருக்கே. இந்த மாதிரி காயத்தை தான் அந்த பணத்து மேல நான் பார்த்தேன். என்ன? இதுல என்னவோ இருக்கு, ஆனா என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நாம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். ஆமா, கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 பணம் ஒரே இடத்துல ஒரே மாதிரி கிடைச்சிருக்கு. இதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. அந்த காயங்கள். இது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அன்னைக்கு நைட்டு இன்ஸ்பெக்டரும் அந்த சதுப்பு நிலத்துக்கு போனாரு. அடச்ச,
இந்த கார் இங்கே தான் நிற்கணுமா? மெக்கானிக் வருவானா தெரியலையே. இன்ஸ்பெக்டர் மெக்கானிக்கு கால் பண்ணாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய பார்வை அந்த சதுப்பு நிலத்து மேல போச்சு. அதை பார்த்து இன்ஸ்பெக்டர் பயந்துட்டாரு. ஆனா அங்க சேரே இருக்கல. என்ன இது? இங்க நிலம் இருக்கு. இதுக்கு முன்னாடி சதுப்பு நிலம் இருந்துச்சு. இங்க தான் நான் பணத்தை எடுத்துட்டு போனேன். இன்ஸ்பெக்டர் ஒரு கல்லை எடுத்தாரு. அப்புறம் அந்த இடத்துல வீசினாரு. உடனே அங்க சேர் உருவாச்சு. அந்த கல் சேருக்குள்ள போயிடுச்சு. மறுபடியும் அங்க நிலமா மாறுச்சு. அட, என்ன இது? கல்லு சதுப்புக்குள்ள போயிருச்சு. ஆனா இப்போ மண் ரோடு மாதிரி தான் இருக்கு. சேருங்க போச்சு. மெக்கானிக் வந்ததுக்கு அப்புறம் வண்டி சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் நேரா அங்கிருந்து டாக்டரை பார்க்க போனாரு. இன்ஸ்பெக்டர் நடந்த எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட சொன்னாரு. நீ எடுத்து வந்த அந்த பணமோ இப்போ காணல. இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கு. என்னவா இருக்கும்? இன்ஸ்பெக்டர் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அதனால சில நாட்கள் வரைக்கும் அவரு அந்த சேர் இருந்த இடத்துக்கு போனாரு. ஒரு கான்ஸ்டபிளும் அவர் கூட போனாரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் இன்ஸ்பெக்டருக்கு அங்க ஒரு பெரிய பல்லு கிடைச்சது. எவ்வளோ பெரிய பல்லு! இது யாரோடது? ஐயோ சார், இது பார்க்கறதுக்கு ஏதோ பயங்கரமான விலங்கோடது போல. விலங்கா? இது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். இதை ரிசர்ச்சுக்கு அனுப்புங்க. இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அங்கிருந்து கிளம்ப இருந்தாங்க. அப்போ இன்ஸ்பெக்டரோட பார்வை தூரத்துல இருந்த ஒருத்தர் மேல விழுந்துச்சு. யாரோ அங்க இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். சாமி, நீங்க இங்க? இந்த காட்டுப்பகுதி ரொம்ப ஆபத்தானது. எனக்கு ஆபத்தா? எங்களுக்கு இங்க ஒரு பெரிய பல்லு கிடைச்சிருக்கு. அதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய விலங்கோடுது மாதிரியே இருக்கு. இங்கிருந்து போயிருங்க. சரி, நான் போறேன். ஆனா என்னை பத்தி கவலைப்படாத. என்ன யாராலையும் தொட முடியாது. இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு ஏதோ விசித்திரமா இருக்கு. சார், என்ன சார்? மறுபடியும் அந்த சாமியாரை பார்க்கலாம். அவங்க 2 பேரும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒளிஞ்சிருந்து அதை பார்த்தாங்க. அங்க சாமியார் உட்கார்ந்திருந்தாரு. பேய் அங்க வந்துச்சு. இன்ஸ்பெக்டர் எதை நினைச்சு சந்தேகப்பட்டாரோ அதே தான் நடந்திருந்துச்சு. ஆனா அவருடைய சந்தேகத்துக்கும் மேல ஒண்ணு இருந்துச்சு. சாமி, இது யாரு? இங்க என்ன பண்றாங்க? உங்ககிட்ட எப்படி? அவ ரொம்ப ஆபத்தானவ. அவ என்னோட உயிரை காப்பாத்துனா. அதனால தான் நான் உதவி பண்றேன். என்ன உதவி? அவ என்ன கேட்டாலும் அதை நான் பண்ணுவேன். வேட்டையாடவும் உதவி பண்ணுவேன். சதுப்பு நிலத்தை பத்தி சொல்லுங்க. அது சதுப்பு நிலம் இல்ல, அது ஒரு வலை. ஜனங்களை பிடிக்க அந்த சைத்தான் பண்ணது. அந்த சைத்தான் கொல்லணும்னா இந்த சதுப்பு நிலத்தை உருவாக்குவான். அந்த வேட்டை சதுப்பு நிலத்துல முழுகும் போது சைத்தான் அவனை அழிச்சிருவான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுல ஒரு கார் விழுந்துச்சு. அத ஓட்டுனவ சைத்தானுக்கு உணவா மாறிட்டான். கூட வந்தவ பொழைச்சிக்கிட்டான். ஏன்னா சைத்தான் ஒரு தடவை ஒருத்தனை மட்டும்தான் கொல்லும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அவனை தூக்கிட்டு போனீங்க. இல்லனா அவனையும் அந்த சைத்தான் சாப்பிட்டுருக்கும். சைத்தானோட பசி ஆறுச்சுன்னா அது சாமானியமா இருக்கும். எப்போ அந்த சைத்தானுக்கு பசி எடுக்குதோ பாதைய சதுப்பு நிலமா மாத்தும். கொன்ன பிறகு அங்கேயே அந்த பணத்தை விட்டுடும். இப்படிதான் உங்களுக்கு பணம் கிடைக்குது. அந்த சைத்தான் ஒளிச்சு வச்ச அந்த பணம் காணாம போனதுனால தான் அந்த சைத்தான் என்கிட்ட வந்து அந்த பணம் எங்கன்னு கேட்டுச்சு. நான் அதுக்கு நீங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னேன். சைத்தான் வந்து பணத்தை எடுத்துட்டு போச்சு.
ரொம்ப நாட்களா இப்படிதான் நடக்குது. இதையெல்லாம் நாம தடுக்கவே முடியாதா? இல்ல, இதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பேய்க்கு பசிக்கும் போது மட்டும்தான் அந்த சதுப்பு நிலத்தை உருவாக்கும். அந்த சைத்தானுக்கு சம்மந்தம் இருக்கிற ஏதாச்சும் கிடைச்சுன்னா அப்போ பார்க்கலாம். நம்ம கிட்ட அந்த பல்லு கிடைச்சதுல அதை வச்சு. சார், சொல்ல மறந்துட்டேன், அந்த பல்லோட ரிப்போர்ட் வந்துருச்சு. சாமி, எங்களுக்கு இந்த பல்லு கிடைச்சிருக்கு. இது சைத்தானோடதா? கண்டிப்பா. நம்மளோட வேலை சுலபமாயிரும். ஆனா இதை வச்சு என்ன பண்றது? இதை வச்சு அந்த சைத்தானை நம்மளோட வலையில விழ வைக்கலாம். ஆனா எப்படி? என் கூடவா, நான் சொல்றேன். இன்ஸ்பெக்டர் அப்புறம் கான்ஸ்டபிள் 2 பேரும் சேர்ந்து சாமியார் கூட ஒரு ஹோமகுண்டத்துக்கிட்ட போனாங்க. அந்த பல்ல பார்த்ததும் சாமியார் யோசிக்க ஆரம்பிச்சாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு. நான் இந்த பூஜையை முடிக்க போறேன். நீங்க 2 பேருமே ஜாக்கிரதையா இருங்க. என்ன வேணாலும் இங்க நடக்கலாம். அது இந்த உலகத்துல எப்பவுமே நடந்திருக்காது. புரியுது சாமி, தயாரா இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த சாமியார் அவருடைய முழு சக்தியையும் உபயோகிச்சு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஓம் சிம சிம கோம சோம சிம சாமுண்டாயே விச்மஹி. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ப்ரீம் சாமுண்டாயே விச்மஹி. ஓம். நைட்டு ரொம்ப இருட்டா இருந்துச்சு. அந்த பூனையோட கண்ணு மாதிரியே இருந்துச்சு. திடீர்னு சாமியாருக்கு அந்த புதைக்குழி தெரிஞ்சது. சாமியார் அந்த பூனையோட கழுத்தை இருந்த அந்த பல்ல பிடிச்சு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பூனைய அந்த புதைக்குழிக்குள்ள விட்டுட்டாரு. பேய் அந்த புதைக்குழியில இருந்து வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பூனைய அதோட இரையா நினைச்சு அதை பிடிச்சு சாப்பிட்டு முடிச்சதும் அதுக்கப்புறம் அது புதைக்குழிக்குள்ள போக ஆரம்பிச்சது. சாமியார் மந்திரத்தை வேகமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஓம் சிம சிம ஷாம சிம சிம சாமுண்டாயே விச்மஹி. ஓம் சிம 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 சாமுண்டாயே விச்மஹி. ஓம் சிம 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 சாமுண்டாயே விச்மஹி. அதுக்கப்புறம் அந்த பேயும் அந்த பேயோட தொல்லைகளும் நிரந்தரமா முடிஞ்சு போயிடுச்சு. ராம்தீன் அப்படிங்கிறவர்கிட்ட காசு பணத்துக்கு எந்த பஞ்சமும் இருக்கல. அவர் அவருடைய புது வீடை கட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல தரையை தோண்டும் போது அங்க சில எலும்புக்கூடுகள் கிடைச்சது. இந்த மாதிரி எலும்புங்க இருக்கிறது நல்ல விஷயமே இல்லை. இதில் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் நம்ப மாட்டேன். என்னங்க, ஏன் பேச்சை கேளுங்க. இந்த இடத்த வித்துட்டு வேற எங்கேயாவது இடத்த வாங்கலாம். அட, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்த விற்கணுன்ற. கிராமத்து ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் எல்லாரும் அங்க ஓடி வந்தாங்க. அப்போ அங்க வந்த அந்த ஊர் தலைவர் இது சரியா இல்லைன்னு சொன்னாரு. இந்த பொம்பளைங்க பேச்சை கேட்டா எந்த வேலையுமே நடக்காது. வீடு கட்டுற வேலை ஆரம்பமாச்சு. அப்போ ஒரு நாள் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு தலையில ஒரு செங்கல் விழுந்து அவரு மயங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு எழுந்திருச்சு சொன்னாரு, ஐயோ, எலும்பால இந்த மாதிரிலாம் ஆகும் நான் எதிர்பார்க்கல. அப்பா, எல்லாரும் தான் சொல்றாங்களே, ஏன்பா கேட்க மாட்டீங்க? அட, நீ அவனை மாதிரியே பேசுறியா? சீக்கிரமா அவனை கார்ல ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போ. ராம்தீன் யார் பேச்சையும் கேட்கல. ஏன்னா அவரு ரொம்ப கஞ்சனா இருந்தாரு. அதை பத்தி எல்லாருக்கும் தெரியும். என்ன, நான் இங்கே வேலை பார்க்க போகிறதில்ல. யாருன்னா உசுர பணியை வச்சு வேலை பாப்பா. ராம்தீன் வெளியூர்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்தாரு. அவங்கள வச்சு ராவும் பகலுமா வேலை வாங்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது, இந்த வீட்டை நீ கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு நாள் இங்க வாழ முடியாது. யாருங்க முன்னால வாங்க. அவருடைய வேஷ்டி ஏதோ ஒரு பாறையில சிக்கிக்கிச்சு. அவரு கீழே விழுந்தாரு. அவரு சமாளிச்சு எழுந்திருச்சாரு. அப்புறம் பார்த்தாரு, அவங்க நெத்தியில பெரிய காயம் பட்டுச்சு. ராம்தீன் அவருடைய வீட்டுக்கு ஓடினாரு. ஆனா யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல.
எப்படியோ 6 மாசத்துல அவர் வீடை கட்டி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல குடும்பத்தோட சேர்ந்து ஒரு பூஜையை செஞ்சுட்டு அந்த வீட்டிலேயே தங்க முடிவு செஞ்சாரு. ஆனா எந்த கொண்டாட்டமும் அங்க இல்லை. அன்னைக்கு நைட்டு அவரு கட்டில்ல படுத்துக்கிட்டு இருந்தாரு. நடுராத்திரி ஆயிடுச்சு. ஐயோ, யார் அது? ஏன் கழுத பிடிக்கிறீங்க? எனக்கு ஏன் பாய பிடிக்கிறீங்க? நான் கீழே விழுந்துருவேன். என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாரும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. இந்த இடத்துல எதுக்கு வீடு கட்டின? இது என்னோட இடம். ஏன் யார் அது? நான் இந்த இடத்த 2 லட்சம் கொடுத்து இலாவர்கிட்ட இருந்து வாங்கினேனே, அது அவனோட இடம்னு சொன்னானே. நான் இந்த இடத்துல யாரும் தங்கறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். இங்கிருந்து போ. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்களேன். ஐயோ, வீடியோ கூப்பிடுங்க. ஐயோ, உள்ள ஏதோ பேய் இருக்க போல இருக்கு. என் பாயை எடுத்து வெளில போடுங்க, எனக்கு பயமா இருக்கு. பேயா? எங்க இருக்கு பேய்? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. வேண்டான்னு சொன்னப்ப கேட்கல, இப்ப பாருங்க. வீரு, வீரு, வேகமா வா. என்னப்பாச்சு? இந்த வீட்டில் ஏதோ பேய் இருக்கு. யாரோ என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க. கண்ணை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அது ஒரு வாட்டி எச்சரிக்கை படிச்சு இந்த இடம் எனக்கு சொந்தமானது போயிட்டுன்னு சொல்லிச்சு. அப்புறம் என் பாயை சுருட்டி போடுச்சு. அப்பா, நான் உங்க கூட தூங்குறேன், நீங்கள் நிம்மதியாக படுத்துங்க. குசும், நீ எங்கே இரு. எல்லாரும் தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விடிஞ்சிருச்சு. ஐயோ, என் கழுத்தை விடு. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? விடியட்டும், கொஞ்சமாவது யோசிக்கிறியா? வியாபாரம் பேசுறியா நீ? உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைமு. அதுக்கப்புறம் உன்னை யாராலையுமே காப்பாற்றவே முடியாது. என் கழுத்தை விடு. ஐயோ, என்னால் மூச்சு விட முடியல. அப்பா என்னாச்சு? வேறு, நீ போய் டாக்டர் கூட்டிட்டு வா. குசும், நீ இங்கே இரு, என்னை தனியாக விட்டு போகாத. அப்பா, டாக்டர் வந்திருக்காரு. தம்பி என்னாச்சு? நேற்று தானே நம்ம பார்த்தோம், அதுக்குள்ள உனக்கு என்னாச்சு? எனக்கு ரொம்ப வீக்கமாக இருக்கு. என்னால் எதுவுமே முடியல. ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க. நான் அந்த சீட்டில் எல்லாமே எழுதிருக்கேன். இப்போ எனக்கு புரியுது. தம்பி வீரு, நீ என் கூட வா. வீரு அப்புறம் டாக்டர் கிராமத்தை விட்டு வெளியே வந்தாங்க. வேறு, உங்கள் அப்பாவை புது வீட்டில் இருக்கிற அந்த பேய் பிடிச்சி வச்சிருக்கு. இது சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. சந்தன் நகரில் இருக்கிற பகத்சிங் சர்வீஸ் தான் பார்க்கணும். ரொம்ப தூரத்துலேருந்து அவரை பார்க்க வருவாங்க. நீயும் போயிட்டு அவரை எப்படியாவது கூட்டிட்டு வா. இதை பற்றி வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே சொல்லாத. அப்படி இல்லைன்னா அந்த பேய் உங்கள் அப்பாவை இன்னும் பயன்படுத்தும். இன்னொரு விஷயம், அவரை எப்பவுமே தனியாக விடாதீங்க. அந்த பேய் தனியாக இருக்கும்போது தான் வருது. இந்த சீட்டை கொண்டு போய் சுவாமி பகத்கிட்ட கொடு. அப்பா, இந்த மருந்து சாப்பிடுங்க. அம்மா, இப்போ நான் சந்தன் நகர் போகணும், வரத்துக்கு லேட் ஆகும். வீரு அவனுடைய வண்டியை ஸ்டார்ட் பண்ணான். அம்மா, அப்பாவை தனியாக விட்டு எங்கேயும் போகாதீங்க. வீரு, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். அம்மா, அப்பாவை தனியாக விடாதீங்க. வீரு வண்டியை ஓட்டிக்கிட்டே முனிவர் பகத்ஜியோட வீட்டுக்கு போகும்போது மத்தியானம் ஆயிடுச்சு. அவன் அந்த கதவை ரொம்ப வேகமா தட்டினான். யாரை பார்த்து கதவு தட்டுறீங்க? கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. எங்கிருந்து வரீங்க? என்ன வேணும்? வீரு டாக்டர் கொடுத்த அந்த சீட்டை அவர்கிட்ட கொடுத்து, என் அப்பா பேரு ராம்தீன், நான் கேசவ நகர்லேருந்து வரேன். உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா நைட்டெல்லாம் பேய் பேய்னு கத்துறாரு. பயந்து போய் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. டாக்டர் தான் சொன்னார், உங்களை போய் பாருங்க, அவரு உதவுவாருன்ட்டு. சீட்டை படிச்சதும் அவரு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு, சரி வா, நம்ம எப்படி போகலாம்? என்கிட்ட வண்டி இருக்கு, போகலாம்.
பகத்ஜி அவருடைய பையில தேவையான சில பொருட்களை எடுத்துக்கிட்டாரு. வீரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணான். பகத்ஜி அவன் கூட வண்டியில் உட்காந்தாரு. அப்புறம் அவனோட வீட்டுக்கு போயிட்டாங்க. வாங்க சுவாமி. அம்மா, அப்பா எங்க? இப்ப வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. வாங்க, அவங்க பக்கத்துலேயே போகலாம். கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. வீருவோட அம்மா தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. பகத்ஜி அந்த தண்ணியை அவர் கையில வச்சுக்கிட்டு ரொம்ப ஆழமா தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப பிடிவாதமான பேயா தான் இருக்கு. நீங்க இங்க எவ்வளவு நல்லா இருக்கீங்க? சுவாமிஜி, நேற்று தான் பூஜை பண்ணோம். நேற்று நைட்லேருந்து எங்கள் அப்பா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ராம்தீன், ராம்தீன், எழுந்து இங்க வந்து பாரு. இப்போ திடீர்னு ராம்தீன் எழுந்திருச்சு உட்கார்ந்தாரு. அவருடைய குரல் ரொம்ப பயங்கரமா மாறி இருந்துச்சு. வீருவும் அவங்க அம்மாவும் இதை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. 2 பேரும் பயந்து போய் ஒருத்தங்களை பார்த்துட்டாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அவன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு. எனக்கும் அவனுக்கும் தான் இடையில நீ வராத. நீ இருக்கிறதுக்கு இந்த இடம் இது கேட்குற? இவ்வளோ பெரிய கிராமத்தில் நீ எங்கே வேணாலும் இருக்கலாமே. நான் ஏன் இங்கேருந்து போகணும்? அவங்க தான் இங்கேருந்து போகணும். இங்கேருந்து என்னை யாராலும் அனுப்ப முடியாது. வெறும் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. இவன் இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டான். வீரு அப்புறம் அவங்க அம்மா ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருந்த ஓம குண்டத்தையும் பூஜைக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துட்டு வந்தாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க? நெருப்பு கட்டாதீங்க. ராம்தீன் திடீர்னு அவருடைய மனைவியோட தலைமுடியை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சாரு. வீரு அவங்க அம்மாவை காப்பாற்ற போனப்போ அவரு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. பகத்ஜி ஓம குண்டத்துல நெருப்பு பற்ற வச்சு கண்களை மூடி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சதும் திடீர்னு கதவு ஜன்னல் எல்லாம் ஜோரா அடிக்க ஆரம்பிச்சது. காத்து வேகமா அடிச்சதுனால நெருப்பு அணைஞ்சு போச்சு. ராம்தீன் ஜன்னலை நோக்கி ஓடினான். அப்போ பகத்ஜி காத்துல மிதக்க ஆரம்பிச்சாரு. வீரு, அந்த தனிப்பட்டில் கொடு. பகத்ஜி மந்திர தண்ணியையும் விபூதியையும் வீடு முழுக்க தெளிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் கீழே வந்துட்டாரு. பகத்ஜி மறுபடியும் ஓமகுண்டத்துல நெருப்ப பற்ற வச்சு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் கல்கத்தாவில் ஒரு மில்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ராப்பகலாக கஷ்டப்பட்டு என் தம்பிக்கு நான் பணத்தை அனுப்பிச்சேன். என் குடும்பம் இங்கே தான் வாழ்ந்துச்சு. என் தம்பியும் அவனோட மனைவியும் பேரில் இந்த இடத்த வாங்கினாங்க. ஆனால் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. மில்லை மூடிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி கிராமத்துக்கே போனேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் என் தம்பியும் தம்பி மனைவியும் பார்த்து பேசினேன். எனக்கு சந்தேகம் வந்து நான் கேள்வி மேலே கேள்வி அவங்கள கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க ஆத்திரத்தில் என் கழுத்தை நெரிச்சு என்னை அங்கேயே கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல என்ன புதைச்சிட்டாங்க. இப்போ சொல்லுங்க, நான் எங்கே போகிறது? உனக்கு அநியாயம் தான் நடந்திருக்கு. உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் பழி வாங்கிறத விட்டுட்டு எதுக்கு இந்த அப்பாவி மகளை இப்படி வாட்டுற? அவங்க 2 பேரையும் நான் எப்போவோ கொண்டுட்டேன். இந்த புகையால் எனக்கு மூச்சு முட்டுது. என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? என்னை விட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன். என்னை விடு. பகத்ஜி மறுபடியும் மந்திரத்தை சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் இங்கேருந்து போயிடுறேன். இந்த ராம்தீன் அப்புறம் என்னோட முக்திக்காகவும் இங்கே பூஜை பண்ணணும். பகத்ஜி 2 மணி நேரம் பூஜை செஞ்சு அப்புறம் எழுந்திருச்சாரு. சுவாமி, என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. அதே மாதிரி அந்த பேய்க்கு நீங்கள் தான் முக்தி தரணும். அடுத்த நாள் அந்த பேயோட ஆத்மா முக்தி அடைய எல்லாரும் பூஜை செஞ்சாங்க. இப்போ ராம்தீனோட வீட்டில் பேயோட தொல்லையே இல்லை. பகத்ஜி கிளம்புறதுக்காக அவருடைய பையன் மாட்டினாரு. ராம்தீன் அவருக்காக 5000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்து அவருக்கு துணியை எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அப்போ பகத்ஜி சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ சரியாயிட்டில்ல, அது போது எனக்கு. வெளியே வந்து பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாரு. பகத்ஜி, இப்போ சொல்லுங்க, யார் வீட்டை கொள்ளடிக்கலாம்? வாய மூடுறியா? உனக்கு முக்தி வேணுமா? புரிஞ்சுதா உங்களுக்கு? அது பேய் வீடு கிடையாது. பகத்ஜியும் அந்த பேயும் சேர்ந்து இன்னொரு புது வீட்டு பேரும் போட்டுட்டாங்க.